guys, welcome to Madly Meals. Hope you all are doing very good. எப்படி இருக்கிறீங்க guys? நானும் சூப்பரா இருக்கிறேன். இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஒரு சூப்பரான சீஸ் பன் ரெசிபி தான் நான் கொண்டு வந்திருக்கிறேன். இந்த ரெசிபியை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்க புதுசா இருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்பதான் நான் போடுற எல்லா பெஸ்ட் ரெசிபிஸுமே உங்களை வந்து சேரும். என்ன ரிக்வெஸ்ட் என்னன்னா, முடிஞ்ச வர வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. அப்பதான் உங்களுக்கும் மிஸ்டேக் ஆகாம நான் காட்டுற மாதிரி இதை எப்படி சூப்பரா செஞ்சு முடிக்கிறதுன்னு எல்லாமே புரியும். பன்னு சரியாவே வருதில்ல, பொசு பொசுன்னு வருதில்ல, நல்லா செஞ்சதுக்கு அப்புறம் மாவு புஃப்னு வருதில்லைன்னா இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்காக. இது அவ்வளோ டேஸ்டான ஒரு சூப்பரான பன் கைஸ். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டு, பார்ட்டி, ரமதான், இஃப்தார் எதுக்கு வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ரெசிபியை எனி டைம் ட்ரை பண்ணலாம். ஸோ வாங்க இதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த சூப்பரான பன்னுக்கு என்னென்ன தேவை, என்னென்ன இன்க்ரீடியன்ட் எங்களுக்கு தேவைன்னு நாங்கள் பார்த்துடலாம். ஸோ வீடியோ பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். வாங்க இன்க்ரீடியன்ட்டுக்குள்ளே போகலாம். ஸோ அதுக்கு முதலாவதாக பார்த்தீங்கன்னா ஒரு 2 முட்டை எடுத்து வச்சிருக்கிறேன். அது கூடவே 4 டேபிள் ஸ்பூன் அளவு எங்களுக்கு மில்க் பவுடர் தேவைப்படும். 3/4 கப்பு எங்களுக்கு வந்து மாவு தேவைப்படும். அது கூடவே 7 to 8 பீஸ் அளவு எங்களுக்கு சீஸ் தேவைப்படும். அது இல்லாமல் கூட உங்களுக்கு செய்யலாம், ஆப்ஷனல் தான். நான் பின்னுக்கு வீடியோவில் அதை உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அது கூடவே பார்த்தீங்கன்னா ஒரு 1/4 கப் அளவு ஆயில் எடுத்துக்குங்க. 1 கப் அளவு எங்களுக்கு வார்ம் வாட்டர் தேவைப்படும். அது கூட பார்த்தீங்கன்னா 1 டீஸ்பூன் அளவு வெண்ணிலா எசன்ஸும், 3 டேபிள் ஸ்பூன் அளவு எங்களுக்கு சுகரும், ஒரு 1 ஃபுல் டேபிள் ஸ்பூன் அளவு ஈஸ்ட்டும் எங்களுக்கு தேவைப்படும். அது கூடவே 1 டீஸ்பூன் சால்ட்டும் எடுத்து வச்சுக்கோங்க. முதலாவது ப்ராசஸாக பார்த்தீங்கன்னா, நீங்கள் உங்களோட மிக்சிங் பவுலில் உங்களோட ஹாட் வாட்டரையும் ஈஸ்ட்டையும் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஹாட் வாட்டர் பார்த்தீங்கன்னா ரொம்ப கொதின்னு எடுத்துடாங்க. கொஞ்சம் வார்ம் வாட்டர் மாதிரி எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களோட கை பொறுக்கிற அளவுக்கு இருந்துச்சுன்னா சூப்பர் தான். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களோட ஈஸ்ட்டை ஆட் பண்ணிக்கோங்க. ஈஸ்ட்டை ஆட் பண்ணி நல்லா தண்ணியும் ஈஸ்ட்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. கட்டிகளே இருக்கக்கூடாது, நல்லா கரையணும், நல்லா ஈஸ்ட் கரைஞ்சிடணும். அப்போ தான் உங்களோட மாவு நல்லா சாஃப்டாக நல்லா பொங்கி வரும். ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணினதுக்கப்புறமா உங்களோட சுகரை அதில் ஆட் பண்ணி சுகரையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா என்னோட தண்ணியை பார்த்தீங்கன்னா நல்லா ஈஸ்ட் கரைஞ்சி நல்லா ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக ரெடி ஆகிட்டு இந்த கட்டத்தில் நான் என்னோடய சுகரை ஆட் பண்ணிக்கிறேன். சுகரையுமே ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆயிலு, உங்களோட ஆயிலையும் ஆட் பண்ணி நல்லா அது 3ஐயும் மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. அது நல்லா 3மே மிக்ஸ் ஆகினதுக்கு அப்புறம் தான் ஒரு முட்டையை உடைச்சி அதில் ஆட் பண்ணி அதையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. நீங்கள் ப்ரொசஸ்ஸை சரியாக செஞ்சால் தான் உங்களுக்கு மாவு நல்லா பொங்கி வரும். ஸோ இதே மெத்தடில் நீங்கள் செய்யுங்க, உங்களோட மாவு நல்லா பொங்கி வரும். முட்டையை நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா உங்களோட மில்க் பவுடரையும் உங்களோட உப்பையும் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு அது கூடவே மாவையும் 2ஆக டிவைட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் ஆட் பண்ணி ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுத்ததையும் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. ஃபுல்லாக எல்லாமே மாவு எல்லாமே மொத்தமாக உங்களால் மிக்ஸ் பண்ணலுன்னா பண்ணிவிடுங்க நீட் பண்ணுறதுக்கு முன்னாடி. ஸோ நீட் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் கொடுத்த இன்க்ரீடியன்ட் படி அது எல்லாமே நல்ல ஒரு ஈரப்பத தன்மைக்கு வந்துடும். ஸோ அந்த மாதிரி வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களோட கையை வச்சு நல்லா நீட் பண்ணணும் மாவை. உங்களால் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் அதை நீட் பண்ணுங்கள். நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ அதை நீட் பண்ணுறீங்களோ, மாவை பிசைகிறீங்களோ, அவ்வளோக்கு அவ்வளோ அந்த மாவு சாஃப்டாக நல்லா பொங்கி வரும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா என்னோட மாவு நல்லா சாஃப்டாக இருக்குது ஆல்ரெடி. இப்போ நான் வந்து நல்லா மாவை நீட் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டேன். மேக்ஸிமம் ஒரு 3 to 4 மினிட்ஸ் சரி அந்த மாவை பிசைஞ்சிக்கோங்க. நல்லா பிசைஞ்சிக்கோங்க. நீங்கள் நல்லா பிசைஞ்சதுக்கு அப்புறமா அது என்ன ஆகும்னா, உங்களோட பேனில் நீங்கள் பிணையிற மிக்சிங் பவுல் இருக்கு இல்லையா, அதில் இருக்கிறதெல்லாம் அது சேர்த்து எடுத்துடும். அந்த மாதிரி அந்த கன்சிஸ்டன்சியில் தான் நீங்கள் மாவை பிசைஞ்சு எடுக்கணும். வீட்டில் அடிக்கடி ஸ்நாக் கேட்குறவங்களுக்கு இது ஒரு சூப்பரான ஐடியாங்க. நீங்கள் காலையில் இதை செஞ்சு வச்சிங்கன்னா உங்களுக்கு ஈவினிங்க்கு இதை பனிஸாக செஞ்சு எடுத்துடலாம். ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ மாவை நல்லா பிசைஞ்சு எடுத்துகிட்டு இந்த மாவு சூப்பராக இருக்குது, அல்டிமேட் சாஃப்டாக இருக்குது. ஸோ நல்லா பிசைஞ்சு முடித்ததுக்கப்புறமா ஃபைனல் டச்சாக கொஞ்சமாக ஆயில் அப்ளை பண்ணிக்கோங்க. உங்கள் கையில் கொஞ்சமாக தான் அப்ளை பண்ணணும். கொஞ்சம் அப்ளை பண்ணி மாவை நல்லா எல்லா இடத்துலையும் தடாவி விட்டுடுங்க. நல்லா எல்லா இடமும் படுற மாதிரி தடாவி விட்டுட்டு ஒரு புடவையாலேயோ, மோஸ்ட்லி கிளிங்கி தான் பெஸ்ட்டு, அந்த ரெப் பண்ணுவோம் இல்லையா ஃபுட்டெல்லாம். ஸோ அந்த மாதிரி அதால் நீங்கள் பார்த்தீங்கன்னா
பவுலை ஃபுல்லாக கவர் பண்ணி நல்லா டைட்டாக கவர் பண்ணி இதை ஒரு 1 hour நல்லா மாவை பொங்குறதுக்கு விட்டுடுங்க. ஒரு சூடான இடத்துல வச்சிங்கன்னா டக்குன்னு பொங்கி வந்துடும். நீங்கள் ஃபெர்மெனேட் கூட பண்ணிக்கலாம் உங்களோட அவனில் வச்சு. அவனில் லைட்டை மட்டும் போட்டு வச்சிட்டிங்க அப்படின்னா அது கூட நல்லா பொங்கி வரும். இப்போ பார்த்தீங்கன்னா சீஸை பார்த்தீங்கன்னா கத்தியில் கொஞ்சமாக ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு சீஸை இந்த மாதிரி கியூப்ஸாக கட் பண்ணிக்கோங்க. இந்த சீஸ் ஃபில்லிங் வைக்காமலே உங்களோட பன் ரொம்ப சூப்பராக டேஸ்டியாக அல்டிமேட்டாக வரும் காய்ஸ். பட் சீஸ் வச்சிங்கன்னா இன்னுமுமே அசத்தலாக இருக்கும். சின்னவங்கெல்லாம் இருந்தாங்கன்னா ரொம்ப இஷ்டப்பட்டு சாப்பிடுவாங்க. ஸோ சீஸ் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பீசஸாக கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணி அதையுமே வேறையாக எடுத்து வச்சுடுங்க. ஸோ நான் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இந்த பேன் தான் எடுத்திருக்கிறேன் இது செய்கிறதுக்கு. நீங்கள் உங்கள்கிட்ட இருக்கிற கேக் பேக் பண்ணுற அந்த பாக்ஸ் பேன் கூட எடுத்துக்கலாம். ரவுண்ட் பேன் அது கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ மாவு பார்த்தீங்கன்னா கைஸ் நல்லா புஃப்னு பொங்கி வந்திருக்குது. பார்க்கவே சூப்பராக இருக்குது கைஸ். நோ கமெண்ட், சூப்பராக இருக்குது மாவு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் அவுட் பண்ணிவிட்டு இந்த மாவை சின்ன சின்ன ரவுண்ட்ஸாக தான் பிடிக்க எப்படி பிடிக்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா உங்களோட பன்னெல்லாம் ஒரே சைஸில் வரணும் அப்படின்னா நீங்கள் ஏதாச்சும் ஒன்று மெஷர்மெண்ட்டாக எடுத்துக்கணும். ஒரு ஸ்பூனோ ஒரு பாட்டில் மூடியோ ஏதாச்சும் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி எந்த ஷேப்பில் வேணுமோ சின்ன சின்ன ரவுண்டாக கூட உங்களுக்கு பிடிச்சிக்கலாம். பட் நான் இந்த மாதிரி ஒரு ஸ்பூன் வைஸ் எடுத்திருக்கிறேன். இந்த மாதிரி ஒரு சின்ன ஸ்பூன், அதாவது 1 tablespoon அளவு இருக்கும், அந்த கணக்கில் நான் எடுத்திருக்கிறேன். அப்போ என்னோட எல்லா மாவுமே அதே மாதிரி கணக்கில் வரும். அப்போ எல்லா பன்னுமே ஒரே ஷேப்பில் வரும். ஸோ பார்த்தீங்கன்னா அதுக்கு நான் ஒரு சீஸை வச்சு நல்லா ரோல் பண்ணி நான் என்னோட பேனில் அடுக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ண போகிறேன். நீங்கள் செய்யும் போது பார்த்தீங்கன்னா இந்த ரோல் ரொம்ப சின்னதாக இருக்கும், பார்க்குறதுக்கு ரொம்ப சின்னதாக தான் இருக்கும். பட் நீங்கள் பன்ஸை செஞ்சு முடிக்கும்போது நல்ல பெருசாக புஃப்னு பொங்கி வரும். அதனால் நீங்கள் எக்காரணத்தை கொண்டு மாவை ரொம்ப பெருசாக பிடிக்க வேண்டாம். அது பார்த்தீங்கன்னா உங்களோட மாவு, அதாவது உங்களுக்கு பெரிய பன்னு வேணும் அப்படின்னு நீங்கள் இஷ்டப்படுற பட்சத்தில் நீங்கள் பெருசாக செஞ்சுக்கலாம். பட் நான் காட்டுற மாதிரி இதே மெத்தடில் இந்த டிசைனில் செய்யணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஸோ கைஸ் நீங்கள் இந்த மாதிரி சின்னதாக பிடிக்கணும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் என்னோட ரவுண்டை பிடிக்க ஸ்டார்ட் பண்ணிவிட்டு நான் என்னோட சீஸ் ஃபில்லிங்கை வச்சு அழகாக எல்லாம் இப்போ உங்களுக்கு வீடியோவில் பார்த்தாலே தெரியும் எல்லாம் ஒரே மாதிரி இருக்கும். ஸோ என்ன நான் ஒரே மெஷர்மெண்ட் எடுத்துருக்கிறதுனால எல்லாம் ஒரே மாதிரி இருக்கும். ஒரு பன்னுக்கு ஒரு பன்னு வித்தியாசம் எல்லாமே இருக்கும். ஸோ இந்த மாதிரி உங்களோட எல்லா பன்னுகளையும் இந்த மாதிரி ரவுண்ட் மாதிரி என்னடே மாதிரி நீங்கள் பிடிச்சி இந்த மாதிரி பேனில் வச்சுடுங்க. வச்சுட்டு பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு 30 minutes இதை கவர் பண்ணி ரெஸ்ட்டில் வச்சுடுங்க. இது இன்னும் நல்லா கொஞ்சம் நேரம் பொங்கி வரும். அப்போ இன்னுமுமே உங்களோட பன் நல்லா சாஃப்டாக சூப்பராக வரும். ஸோ பார்த்தீங்கன்னா நான் ஆஃப்டர் 30 minutes என்னோட நல்லா புஃப்னு பொங்கி வந்துடுச்சு. இன்னும் ஒரு முட்டையிட யோக் மட்டும், அந்த மஞ்சள் கருவு இருக்கு இல்லையா, அதை மட்டும் எடுத்து கொஞ்சமாக வெண்ணிலா எசன்ஸ் போட்டு நல்லா பீட் பண்ணிவிட்டு இதை ஃபுல்லாக பன்னுக்கு மேலே அப்ளை பண்ணி விட்டுடுங்க. இது சூப்பர் ஸ்மெல்லு கொடுக்கும், அதே மாதிரி சூப்பரான கலரும் கொடுக்கும் உங்களுக்கு. ஸோ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஃபுல்லாக நீங்கள் எக் வாஷ் பண்ணி விட்டுடுங்க டாப்பை. இது அல்டிமேட் டேஸ்ட்டாக இருக்கும் காய்ஸ். இதுக்கு நீங்கள் கண்டஸ்டன் மில்க் நீங்கள் பண்ண செஞ்சதுக்கப்புறமா கண்டஸ்டன் மில்க் கூட ஒன்று டாப்பில் ஊற்றி அந்த மாதிரி கூட நீங்கள் சாப்பிடலாம். வெறுமா டீயோட கூட சாப்பிடலாம். சீஸ் ஃபில்லிங் இல்லாமல் சும்மாவும் சாப்பிடலாம். அப்படி ஒரு அல்டிமேட்டான ஐட்டம். ஃபுல்லாக எக் வாஷ் பண்ணதுக்கு அப்புறமா ஃபைனலாக நாங்கள் என்ன பண்ண போகிறோன்னா மேலேயும் கீழேயும் சூடு வச்சு 180 Fahrenheit 30 minutesக்கு இதை அழகாக பேக் பண்ணி எடுக்க போகிறோம். பார்க்கவே சூப்பராக இருக்குது காய்ஸ். வாசம் அல்டிமேட்டாக இருக்குது. அடித்து கொள்றதுக்கு அப்படி ஒன்று இல்லாத மாதிரி இருக்குது. பார்க்கவும் சூப்பராக இருக்குது. ஸோ அதே மாதிரி பார்த்திங்கன்னா பன்னுமே ரொம்ப சாஃப்டாக இருக்கும் உள்ளுக்கு. நான் சொன்ன மாதிரி நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா மாவு எவ்வளோக்கு எவ்வளோ பொங்குதோ அவ்வளோக்கு அது சாஃப்டாக இருக்கும். ஸோ டேஸ்ட்டுமே அல்டிமேட்டாக இருக்கும். நீங்கள் டெஃபினட்டாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள் வீட்டில். கண்டிப்பாக நீங்கள் இதை மறக்காமல் மறுபடி செய்வீங்க. பிகாஸ் எல்லாமே வீட்டில் இருக்கிற பொருட்கள் வச்சு தான் நீங்கள் செய்ய போகிறீங்க. மில்கோ பட்டரோ நீங்கள் எதுவுமே இதுக்கு சேர்த்துக்கொள்ள மாட்டீங்க. ஸோ நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவுமே சூடாக இருக்குது. ஸோ கண்டிப்பாக டெஃபினட்டாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதே போல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிடுங்க ஃபார் மோர் ரெசிபிஸ் அண்ட் வீடியோஸ். இதே போல் இன்னும் ஒரு நல்ல வீடியோவுடன் சந்திக்கும் வரை until then take care. Bye bye.